Dear students, I welcome you all to St. Joseph Study Center online session. Today we are going to see Chapter 1, Application of Matrices and Determinants, Exercise 1.6. First sum, test for consistency and if possible, solve the following system of equations by rank method. First subdivision, x minus y plus 2z is equal to 2, 2x plus y plus 4z equal to 7, 4x minus y plus z equal to 4. ஓகே ஸோ இப்போ இதை வந்து கன்சிஸ்டன்சி இல்லையன்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அது கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் நம்ம அதை எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூவை ரேங்க் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 லீனியர் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் நான் மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டில் எழுத போகிறேன். ஸோ எப்படி எழுதுவோம்? ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. ஓகே, இந்த ஏ மேட்ரிக்ஸ்ன்றது என்னது? அதாவது எக்ஸ் ஒய் இசட்டோட கோஎஃபிஷியன்ஸ் அண்ட் எக்ஸ்ன்றது வந்து அந்த வேரியபிள்ஸ் ஈக்குவல் டு அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் நம்ம எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் திங் அந்த ஃபார்மெட் எழுதுவோம். ஸோ எக்ஸ் ஒய் இசட்டோட கோஎஃபிஷியன்ஸ் எழுதுவோமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 minus 1 2 அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் வந்து 2 1 4. தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 4 minus 1 plus 1. ஓகேங்களா? ஓகே, இங்கே வந்து வேரியபிள்ஸ் நம்ம என்னென்ன வேரியபிள்ஸ் எக்ஸ் ஒய் இசட் ஓகேவா இஸ் ஈக்குவல் டு என்னென்ன கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2, செகண்ட் ஈக்குவேஷனில் 7 அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4. ஓகேவா? சரி, இது வந்து இப்போ என்ன ஃபார்மெட்டில் எழுதியிருக்கோம்? இந்த ஃபார்மெட் ஆஃப் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுத போகிறோம். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்னால் என்னது? இந்த ஏ மேட்ரிக்ஸும் இந்த பி மேட்ரிக்ஸும் சேர்த்து எழுதுறது தான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுத போகிறோம். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஏ மேட்ரிக்ஸும் பி மேட்ரிக்ஸும் கம்பைன் பண்ணி எழுத போகிறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 1 minus 1 2 அண்ட் இதோட கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னது? 2. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 1 4 இங்கே 7. அடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4 minus 1 1 4. ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு திங் வந்து நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ரோ எக்கிலான் ஃபார்முக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். அதாவது இந்த டயகனலுக்கு கீழே இந்த 1 1 1 இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த டயகனலுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த 3 எலமெண்ட்டையும் நம்ம என்ன ஆக்க போகிறோம்? 0 ஆக்கணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு திங் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோ 1 வந்து நான் 2ஆல் ப்ராடக்ட் பண்ணி இந்த ரோ 2ல் சப்ராக்ட் பண்ணனா எனக்கு இது 0 ஆகிடும். அதே மாதிரி 4ஆல் ப்ராடக்ட் பண்ணி இந்த ரோ 3ஆல் மைனஸ் பண்ணனா எனக்கு 0 ஆகிடும். சரிங்களா? ஸோ எப்படி பண்ணலான்னு பாருங்கள். ஸோ ஈக்குவலன்ட் டு, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரோ ஆஸ் இட் இஸ் எழுதுங்க, விச் இஸ் 1 minus 1 2 2. அடுத்து இப்போ ரோ 2 வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரோ 2 minus 2 ரோ 1. ஸோ ரோ 1ல் நான் 2 ப்ராடக்ட் பண்ணி நான் ரோ 2ல் மைனஸ் பண்ண போகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே வந்து என்ன கிடைக்கும்? 0 கிடைக்குமா? ஸோ அது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 அண்ட் இங்கே வந்து 0 அண்ட் இங்கே வந்து 3. ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோ 3யும் சேம் அதே மாதிரி நான் 0 அச்சீவ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? ரோ 3 மைனஸ், ஸோ ரோ 3ல் வந்து 4 இருக்குனால நான் ரோ 1ல் இன்ட்டு 4ஆல் ப்ராடக்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? மைனஸ் 4 ரோ 1. அப்போது பண்ணுறப்போ எனக்கு இங்கே வந்து 0 அண்ட் இங்கே வந்து 3 அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா minus 7 minus 4. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ரோ ஆஸ் இட் இஸ் எழுதிடுவோம், விச் இஸ் 1 minus 1 2 2. ரோ 2 அப்படியே ஆஸ் இட் இஸ் எழுதிடலாம், விச் இஸ் 0 3 0 3. ஓகே, இப்போ நான் வந்து ரோ 3 என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோ 3 மைனஸ் ரோ 2. ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு இங்கே 0, இங்கேயும் 0 அண்ட் இங்கே வந்து minus 7 அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா minus 7. ஓகேங்களா? இப்போ நான் ரோ எக்கிலான் ஃபார்மை அச்சீவ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கன்சிஸ்டண்ட்டாக இல்லையா அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ண போகிறேன். ஸோ இது கன்சிஸ்டண்ட்டாக இல்லையான்றதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏ மேட்ரிக்ஸ், அதாவது இந்த பார்க்குள்ளே இருக்கக்கூடியது வந்து இந்த ஏ மேட்ரிக்ஸ். ஓகேவா? இந்த ஏ மேட்ரிக்ஸில் எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு முதல் ரோ நான் ஜீரோ ரோ இருக்குது. ரெண்டாவது ரோ பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட் நான் ஜீரோவாக இருந்தாலே அது நான் ஜீரோ ரோ தான். ஓகேங்களா? ஸோ 2 ரோ கிடச்சிருக்கு. மூணாவதும் பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஜீரோ ரோ இருக்குது. அப்போ டோட்டலாக எனக்கு எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 3. ஓகேங்களா? ஸோ இதோட ரேங்க் வந்து 3. ஓகே, அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம்? இந்த டோட்டல் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்க்கு இதோட ரேங்க் என்ன, எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குது அப்படின்றத செக் பண்ண போகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோ, அடுத்து செகண்ட் ரோவும் இருக்குது, அடுத்து தேர்ட் ரோவும் இருக்குது. அப்போது ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 3 கிடச்சிருக்கு. சரிங்களா? அண்ட் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்னால் என்னது? இந்த எக்ஸ் ஒய் இசட் வேரியபிள்ஸ் தான் அன்னோன்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து எத்தனை இருக்குது? டோட்டலாக 3 இருக்குது.
ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரேங்க் ஆஃப் ஏ அண்ட் ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். ஸோ இந்த சிஸ்டம் கன்சிஸ்டண்ட்டாகவும் இருக்குது அண்ட் யூனிக் சொல்யூஷன். பிகாஸ் இந்த மூணுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா அது வந்து யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தேர்ஃபோர் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ is equal to rank of augmented matrix is equal to number of unknowns. சரிங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம என்ன சொல்லலாம்? This system is consistent. Hence this system is consistent. ஸோ சிஸ்டம் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் நம்ம இப்போ ரேங்க் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணி XYZோட வேல்யூஸை கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஓகே, அப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த கோஎஃபிஷியன்ஸை நம்ம ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணலாம். அப்போ என்னது? x minus y plus 2z is equal to 2. அடுத்த செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 3y 0z இருக்குது, ஸோ அதை விட்டுடலாம், which is equal to 3. அப்போ y-ஓட வேல்யூ வந்து இங்கே என்னது? y is equal to 1. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ரோ பார்த்தீங்கன்னா -7z equal to -7. அப்போது z-ஓட வேல்யூ வந்து என்னது? z equal to 1. ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்? இது ஈக்குவேஷன் 1 வச்சுங்க. Substitute the values of y is equal to 1 and z equal to 1 in equation 1ல substitute பண்ணலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா x minus y வர இடத்துல 1 போட போகிறேன், plus 2 into z வேல்யூ வந்து 1 is equal to 2. ஸோ அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -1 plus 2 வந்து plus 1 is equal to 2. அப்போது இந்த plus 1 அந்த சைடு போகிறப்போ 2 minus 1 வரும். அப்போ just equal to 1. ஸோ the value of x is equal to 1. ஸோ x is equal to 1, y is equal to 1 and z equal to 1. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு x, y, zக்கு ஒவ்வொன்றுத்துக்குமே வேல்யூ கிடச்சிருக்கனால இதை நம்ம யூனிக் சொல்யூஷன் சொல்லுவோம். சரிங்களா? இந்த சிஸ்டமும் கன்சிஸ்டன்ட் அண்ட் இட் ஹாஸ் யூனிக் சொல்யூஷன். ஓகேங்களா? செகண்ட் சப்டிவிஷன் 3x plus y plus z equal to 2, x minus 3y plus 2z equal to 1, 7x minus y plus 4z equal to 5. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம இது கன்சிஸ்டன்ட் இல்லையன்றதை செக் பண்ண போகிறோம். கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் நம்ம வந்து ரேங்க் மெத்தட் யூஸ் பண்ணி XYZோட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டில் எழுதலாம். அதாவது AX equal to B இந்த ஃபார்மெட்டில் எழுத போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு XYZோட கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 1 1 அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனில் 1 -3 2 and third equation பார்த்தீங்கன்னா 7 -1 4. அப்போது இதோட வேரியபிள்ஸ்லாம் x, y, z equal to constant values எழுதுங்க, which is 2 1 5. ஸோ அப்போ எழுதிருக்கக்கூடிய மேட்ரிக்ஸோட ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் AX equal to B. ஓகே, இப்போ இதை யூஸ் பண்ணி நான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை ஃப்ரேம் பண்ண போகிறேன். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்னு என்னது? இந்த A மேட்ரிக்ஸும் இந்த B மேட்ரிக்ஸும் சேர்த்து எழுதுறது தான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போது இதை ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதலாம், which is 3 1 1 and நீங்கள் கான்ஸ்டன்ட் வேல்யூ சேர்த்து எழுதிருங்க. அண்ட் அடுத்தது 1 -3 2 1, அடுத்து 7 -1 4 5. ஓகேவா? நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த ரோ 1 எப்பொழுதுமே நம்ம 1 மெயின்டைன் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து 1 இருக்கப்போ நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து ரோ எக்லோன் ஃபார்ம் அச்சீவ் பண்ணுறதுக்கு. அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோ 2வையும் இந்த ரோ 1ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறேன். சரிங்களா? அப்போது எனக்கு என்ன கிடைக்கும்? ரோ 1 வந்து 1 -3 2 1 and row 2 வந்து பார்த்தீங்கன்னா 3 1 1 2 and row 3 as it is எழுதுங்க, which is 7 -1 4 5. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? row 1 is interchanged with row 2. ஓகேங்களா? இப்போ அடுத்து ஈஸியாக நம்ம வந்து என்ன பண்ணலாம்? இது row 1 3ஆல் ப்ராடக்ட் பண்ணி row 2ஓட மைனஸ் பண்ணலாம் அண்ட் 7ஆல் ப்ராடக்ட் பண்ணி row 3ஓட மைனஸ் பண்ணால் எனக்கு ஃபஸ்ட் எலிமெண்ட் எல்லாமே 0 கிடச்சிரும். சரிங்களா? அப்போது ஃபஸ்ட் row as it is எழுதலாம், which is 1 -3 2 1. இப்போது செகண்ட் ரோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோ 2 மைனஸ் இங்கே வந்து 3 இருக்குனால நான் 3ஆல் ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ 3 ரோ 1. அப்போது பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? இங்கே 0 10, அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -5 அண்ட் இங்கே வந்து -1. ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ரோ 3 மைனஸ் இங்கே ரோ 3ல் பார்த்தீங்கன்னா எலிமெண்ட் வந்து 7 இருக்குது. ஸோ அப்போ நான் வந்து ரோ 1 7ஆல் ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ அப்போ நான் 7ஆல் ப்ராடக்ட் பண்ணி நான் சப்ராக்ட் பண்ணுறப்போ எனக்கு இங்கே 0 கிடைக்கும். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 20 அண்ட் இங்கே வந்து -10 அண்ட் இங்கே -2. ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்து நான் என்ன பண்ணணும்? இந்த 20யும் நான் 0வை மாற்றணும். அப்போ தான் எனக்கு ரோ எக்லோன் ஃபார்முக்கு அச்சீவ் ஆகும். சரிங்களா? அப்போது நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த ரோ 2வை நான் என்ன பண்ணணும்? 2ஆல் ப்ராடக்ட் பண்ணி அண்ட் இந்த ரோ 3யோட சப்ராக்ட் பண்ணால் எனக்கு வந்து 0 கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போது ஃபஸ்ட் ரோ as it is எழுதலாம், which is 1 -3
2 1 and second row as it is எழுதலாம் which is 0 10 minus 5 and minus 1. so row 3 நான் என்ன பண்ண போறேன் row 3 minus 2 row 2 ஓகேங்களா அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் 0 இங்கேயும் 0 and இங்கேயும் பார்த்தீங்கன்னா 0 கிடைக்குது இங்கேயும் 0 கிடைச்சிருச்சு சரிங்களா அப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ரோ வந்து ஃபுல்லாகவே 0 ஆயிடுச்சு சரி இப்போ இது கன்சிஸ்டன்ட் இல்லையா அப்படின்றத எப்படின்னு பார்க்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரேங்க் ஆஃப் இந்த மேட்ரிக்ஸ் ஏ இந்த பார்க்குள்ளே இருக்கக்கூடிய வெறும் இந்த மேட்ரிக்ஸ் ஏவோட ரேங்கை மட்டும் செக் பண்ணலாம் ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ரோ இருக்குது செகண்ட் ரோ இருக்குது ஆனால் தேர்ட் ரோ பார்த்தீங்கன்னா 0 இருக்குது ஸோ அப்போ இதை நம்ம எடுத்துக்க முடியாது அப்போது நம்மளுக்கு எத்தனை இருக்குது பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 தான் சரிங்களா சரி அடுத்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸோட ரேங்க் பார்க்கலாம் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குது 1 2 அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இங்கே 0 இருக்குது ஸோ அப்போ இதுவும் எடுத்துக்க முடியாது அப்போ இதோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 தான் சரிங்களா ஓகே ஆனால் இங்கே நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து எத்தனை இருக்குது XYZ 3 இருந்துச்சா ஸோ அப்போ நம்ம எத்தனை இருக்குது அன்னோன்ஸு 3 இருக்குது சரிங்களா அப்போது இந்த ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது பட் இட் இஸ் லெஸர் தேன் number of unknowns அப்போ இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க system is consistent because the rank of matrix ஏவும் rank of augmented matrix ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் அது system consistent தான் சொல்லுவாங்க ரெண்டுமே ஈக்குவலாக இல்லைனா மட்டும்தான் அது வந்து inconsistent அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அது ஒரு contradiction சரி அப்போ rank of A equal to rank of augmented matrix but less than number of unknowns சரி அப்போது இது லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அப்போ இதுக்கு வந்து இந்த சொல்யூஷன் வந்து எப்படி இருக்குமா இட் ஹாஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ் ஓகேவா ஸோ நம்ம என்ன சொல்லலாம் சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ் இட் ஹாஸ் இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன்ஸ் ஸோ இப்போ எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய இந்த கோஎஃபிஷியன்ஸை வச்சு நான் ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ண போகிறேன் சரிங்களா என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் 3y ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 1 ஓகே அடுத்து வந்து 10y minus 5z equal to minus 1 சரிங்களா எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ரோ வந்து சுத்தமாகவே 0 ஆகிடுச்சு ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இசட்டுக்கு வந்து நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இசட் இஸ் ஈக்குவல் டு டி வேர் டி பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் ஓகேங்களா ஸோ இந்த டீன்ற இடத்துக்கு நீங்கள் எந்த ரியல் நம்பர் வேணாலும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் சரிங்களா அதனால தான் இது என்ன சொல்லுவோம் இட் ஹாஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ் ஸோ நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் வேல்யூஸை போட்டாலும் உங்களுக்கு அத்தனை நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் சரிங்களா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இசட் இஸ் ஈக்குவல் டு டீன்ற வேல்யூ கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன் 2 ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 1 அண்ட் இது ஈக்குவேஷன் 2 நம்ம நேம் பண்ணிக்கலாம் ஸோ இந்த 2ல் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் இசட் ஈக்குவல் டு டி இன் ஈக்குவேஷன் 2 சரிங்களா அப்போ ஈக்குவேஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா 10y மைனஸ் 5 இசட்டுக்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன் டி போட போகிறேன் ஈக்குவல் டு minus 1 சரிங்களா ஓகே இப்போ நான் இதை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்க்கு நம்ம ஒய்யோட வேல்யூ தானே கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ அப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் மற்ற எல்லாத்தையுமே அந்த சைடு கொண்டு போயிடலாம் அப்போது 10y இஸ் ஈக்குவல் டு -1 ப்ளஸ் 5t ஸோ அது இன்னும் கூட கொஞ்சம் ஆல்டர் பண்ணலாம் ஸோ மைனஸ் சைன் பின்னாடி வச்சிடலாம் அப்போது y இஸ் ஈக்குவல் டு அண்ட் இந்த 10 கூட ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போயிடலாம் அப்போ y இஸ் ஈக்குவல் டு 5t minus 1 டிவைடட் பை 10 ஓகேங்களா சரி இந்த 10 கூட நீங்கள் காமனாக வெளியில் எடுத்து கூட 1/10 இன்ட்டு 5t minus 1 அப்படின்னு கூட எழுதலாம் சரிங்களா ஓகே ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைச்ச இந்த y வேல்யூ அண்ட் இந்த அசியூம் பண்ண இந்த z வேல்யூ கொண்டு போய் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போகிறேன் அப்போ பார்த்தீங்கன்னா x மைனஸ் 3 இன்ட்டு y வந்து என்ன கண்டுபிடிச்சோம் 1/10 இன்ட்டு 5t minus 1 ஸோ அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணுவோமா இன்ட்டு 1/10 இன்ட்டு 5t minus 1 ப்ளஸ் 2zக்கு பதிலாக நம்ம t போட போகிறோம் இஸ் ஈக்குவல் டு 1 ஓகேங்களா ஸோ அப்போ இங்கே எல்சிஎம் எடுப்போமா அப்போ எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 10 தான் எல்சிஎம் ஸோ 10 இங்கே அப்போ மேலே வந்து 10x மைனஸ் இந்த 3 உள்ள ப்ராடக்ட் பண்ணிவிடுவோமா ஸோ -3 இன்ட்டு 5t வந்து பார்த்தீங்கன்னா -15t அண்ட் -3 இன்ட்டு -1 வந்து பார்த்தீங்கன்னா +3 அண்ட் இங்கே ஒரு +2 இருக்குது ஸோ அதுக்கு எல்சிஎம் பார்த்தீங்கன்னா +20t ஓகேங்களா is equal to 1 ஸோ இந்த 10 அந்த சைடு ப்ராடக்ட் பண்ணிக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா 10x இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா -15t + 20t வந்து பார்த்தீங்கன்னா +5t +3 is equal to 10 ஓகே இப்போ நம்ம in terms of x தான் தேவை ஸோ மற்றதெல்லாம் அந்த சைடு கொண்டு போயிடலாம் அப்போது 10x is equal to 10 minus 3 இந்த 3 அந்த சைடு போகிறப்போ 10 minus 3 வந்து என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 7 கிடைக்கும் -5t அப்போது x is equal to 7 minus 5t divided by 10 இந்த 10 கூட காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா 1/10 இன்ட்டு 7 minus 5t ஸோ இதுதான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ அப்போ என்னென்ன வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் x பார்த்தீங்கன்னா 1/10 இன்ட்டு 7 minus 5t அண்ட் y ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா
1 by 10 into 5t minus 1 and z ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா t நம்ம எடுத்துருக்கோம் where t belongs to real number. ஸோ நீங்கள் இந்த zக்கு வந்து என்ன ரியல் நம்பர் வேணால் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அதனால தான் இதுக்கு வந்து infinitely many solutions இருக்குது அப்படின்றத நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஓகே. தேர்ட் சப்டிவிஷன் 2x plus 2y plus z equal to 5, comma, x minus y plus z equal to 1, comma, 3x plus y plus 2z equal to 4. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் நம்ம கன்சிஸ்டன்ட் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்ற ஃபார்மெட்டில் எழுதலாம். சரிங்களா? ஸோ அப்போது எக்ஸ் ஒய் இசட்டோட கோஎஃபிஷியன்ஸை ஃபஸ்ட் எழுதிக்கலாம். விச் இஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷனோடது பார்த்தீங்கன்னா 2 2 1, செகண்ட் ஈக்குவேஷன் வந்து 1 minus 1 1 and தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 3 1 and 2. ஸோ அன்னோன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இசட். கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் வந்து என்னது? ஃபஸ்ட் ஈக்குவேஷனோடது 5, செகண்ட் ஈக்குவேஷன் 1 and தேர்ட் ஈக்குவேஷன் வந்து 4. ஓகே, இப்போ இருக்க மேட்ரிக்ஸ் வந்து எந்த ஃபார்மேட்? ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி. ஸோ இப்போ நம்ம ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை எழுதலாம். ஸோ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து என்னது? இந்த ஏ அண்ட் இந்த பியை சேர்த்து எழுதுறது தான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் ரோ வந்து 2 2 1 அண்ட் இங்கே 5 அண்ட் செகண்ட் ரோ வந்து 1 minus 1 1 இங்கே 1. அடுத்து தேர்ட் ரோ வந்து 3 1 2 4. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து நம்ம ரோ எக்லோன் ஃபார்மை அச்சீவ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இந்த டயகனல் கீழே இருக்கக்கூடிய இந்த 3 எலமெண்ட்ஸும் நான் 0 ஆக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ அதை ஈஸியாக பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த ரோ 1ல் எப்பொழுதுமே 1 இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோ 1 அண்ட் இந்த ரோ 2 ஃபஸ்ட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ அப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணுறப்போ இந்த ரோ 1ல் வந்து 1 minus 1 1 1. ஓகேங்களா? அண்ட் இந்த ரோ 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 2 2 1 5 அண்ட் ரோ 3 as it is எழுதுங்க, which is 3 1 2 4. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ரோ 1 அண்ட் ரோ 2 நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா இந்த ரோ 2 அண்ட் ரோ 3யோட ஃபஸ்ட் எலமெண்ட்டு 0 ஆக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ரோ 1 as it is எழுதுங்க, which is 1 minus 1 1 1. ஓகே, இப்போ நான் ரோ 2 என்ன பண்ண போகிறேன் 0 ஆக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோ 2 minus 2 ரோ 1. ஸோ அந்த ரோ 1ஓட நான் 2 ப்ராடக்ட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுறப்போ எனக்கு இங்கே 0 கிடைக்கும். சரிங்களா? அப்போது என்ன வரும்? 0 4 minus 1 3. ஓகேங்களா? அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த ரோ 3 ஃபஸ்ட் எலமெண்ட் 0 ஆக்கிறதுக்கு ரோ 3 மைனஸ், ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்குது. அப்போ நான் 3 ஆல் ப்ராடக்ட் பண்ணணும். அப்போது 3 ரோ 1. ஸோ அப்போ நான் 3 ரோ 1 ஆல் ப்ராடக்ட் பண்ணுறப்போ எனக்கு இங்கே என்ன கிடைக்கும்? 0 4 minus 1 1. ஓகேவா? இப்போ அடுத்து நான் என்ன பண்ணணும்? இங்கே 0 வரணும். இந்த 4 இடத்த 0 ஆக்கணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? ரோ 3 மைனஸ் இந்த ரோ 2. ஓகேங்களா? ஸோ அப்போது ஃபஸ்ட் ரோ as it is எழுதுங்க, which is 1 minus 1 1 1 and second row as it is எழுதுங்க, which is 0 4 minus 1 3. and இப்போ இந்த ரோ 3 நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோ 3 மைனஸ் ரோ 2. அப்போது இங்கே 0 கிடைக்கும், இங்கே 0 கிடைக்கும் அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 0 ஆகிடும் அண்ட் இங்கே வந்து -2 கிடைக்குது. சரிங்களா? ஓகே, இப்போ இது கன்சிஸ்டண்ட்டாக இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ எழுதலாம். ஸோ இந்த பார்க்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மேட்ரிக்ஸ் ஏயோட டோட்டல் ரேங்க் எத்தனை நான்-0 ரோஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரோ 1 இருக்குது, ரோ 2 இருக்குது, ஆனால் ரோ 3 பாருங்கள் ஒன்றில் 0 ஆகிடுச்சு. அப்போது ஸோ அப்போ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 2. ஓகே, அடுத்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸோட ரேங்கை பார்க்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடைக்குது? 1 2 3. ஸோ ஒரு எலமெண்ட் இருந்தாலே அது நம்ம நான்-0 ரோஸ் தான் சொல்லுவோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா -2 இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இதோட ரேங்க் வந்து 3. ஸோ அப்போ இங்கே ரெண்டு ரேங்க்குமே ஈக்குவலாக இல்லைன்றதுனால நம்ம என்ன சொல்லலாம்? இட் இஸ் இன்கன்சிஸ்டன்ட். ஸோ rank of A is not equal to rank of augmented matrix. Hence the system is inconsistent. So hence the system is inconsistent and has no solution. ஓகேங்களா? ஸோ இதுக்கு எதுவுமே சொல்யூஷன் கிடையாது. ஸோ and has no solution. Okay. Fourth subdivision 2x minus y plus z equal to 2, comma 6x minus 3y plus 3z equal to 6, comma 4x minus 2y plus 2z equal to 4. ஓகே, இந்த மூணு ஈக்குவேஷனும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ax equal to b என்ற ஃபார்மெட்டில் எழுதலாம். அப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 minus 1 1 அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 minus 3 3 அண்ட் தேர்ட் ரோ வந்து 4 minus 2 2. ஓகே, அன்னோன்ஸ் வந்து x y z equal to இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 6 4. ஓகேவா? இப்போ நம்ம
இது எந்த ஃபார்மேட்டில் எழுதியிருக்கோம், AX ஈக்குவல் டு பின்ற ஃபார்மேட்டில் எழுதியிருக்கோம். இப்போ நம்ம ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதலாம். ஸோ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் என்ன பண்ணுவோம், இந்த A மேட்ரிக்ஸும் இந்த B மேட்ரிக்ஸும் சேர்த்து எழுதுவோம். ஓகேங்களா, அப்போது என்ன கிடைக்கும், 2 -1 1 2 அண்ட் இங்கே வந்து 6 -3 3 6 அண்ட் தேர்ட் ரோ வந்து பார்த்தீங்கன்னா 4 -2 2 4. ஸோ இப்போ நான் ரோ எக்லான் ஃபார்மை அச்சீவ் பண்ணணும். அப்போது எனக்கு இந்த டயகனல் கீழே இருக்கக்கூடிய இந்த 3 எலமெண்ட்டும் நான் 0 ஆக்கணும். சரிங்களா, இந்த ஸோ ஃபஸ்ட் ரோ ஆஸ் இட் இஸ் எழுதலாம், which is 2 -1 1 2 அண்ட் இந்த ரோ 2க்கு நான் 0 ஆக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோ 2 மைனஸ் இங்கே பாருங்கள் 6 இருக்குது. அப்போது நான் இந்த 2ஓட 3 ப்ராடக்ட் பண்ணால் எனக்கு 6 கிடைக்கும். ஸோ அப்போது 3 ப்ராடக்ட் பண்ண போகிறோம் இந்த ரோ 1ஓட. ஸோ அப்போ 3 ப்ராடக்ட் பண்ணுறப்போ எனக்கு எங்கே என்ன கிடைக்கும், 0 அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 0 அண்ட் இங்கேயும் 0 ஆகிடுது அண்ட் இங்கேயுமே 0 ஆகிடுது. சரிங்களா, ஓகே. அடுத்து வந்து ரோ 3 பண்ணலாம். ஸோ ரோ 3 பார்த்தீங்கன்னா நான் இது வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. அப்போ நான் இதோட 2 ப்ராடக்ட் பண்ணால் எனக்கு 4 கிடைக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோ 3 மைனஸ் 2 ரோ 1. ஓகேங்களா, இந்த ரோ 1ஓட நான் 2 ப்ராடக்ட் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு எங்கே என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0 இங்கேயுமே 0 0 அண்ட் இங்கேயுமே 0 கிடச்சிருச்சு. சரி, அப்போது இதோட ரேங்க் வந்து நம்ம என்னென்னு பார்ப்போம். ஸோ ரேங்க் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த மேட்ரிக்ஸ் ஏயோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குது, 1 தான் இருக்குது. இங்கே மீதி ரெண்டும் 0வாக இருக்குது. ஸோ அப்போ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் A இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் பார்த்தா என்ன இருக்குது, இந்த ஃபஸ்ட்டு ரோ மட்டும் தான் எக்ஸிஸ்ட் ஆகுது, மற்ற 2 ரோமே 0வாக இருக்குது. அப்போ இதோட ரேங்க்குமே 1 தான். ஆனால் நம்மளுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏவும் ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸும் லெஸ் தேன் தி நம்பர் ஆஃப் அன்னோன்ஸாக இருக்குது. ஸோ அப்போ என்ன சொல்லலாம், இட் ஹேஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ் அப்படின்றத சொல்லலாம். ஸோ சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் பட் இட் ஹேஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். ஓகேங்களா, ரேங்க் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் augmented matrix which is less than number of unknowns. Hence this system is consistent and has infinitely many solution. So கிடைச்சிருக்கக்கூடிய இந்த மேட்ரிக்ஸை நான் ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ண போகிறேன், which is 2x minus y plus z equal to 2. ஓகே, இது ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வச்சுக்கோம். y அண்ட் z-ஓட வேல்யூ தெரியாது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா y is equal to x-ன்ற ஒரு வேரியபிள் நான் யூஸ் பண்ண போகிறேன், வேறு s belongs to ரியல் நம்பர். ஸோ நீங்கள் இதுக்கு எந்த ரியல் நம்பர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி z equal to tன்னு எடுத்துக்கலாம். ஸோ வேர் t belongs to ரியல் நம்பர். ஸோ நீங்கள் எந்த ரியல் நம்பர் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரிங்களா, சரி. இப்போ இந்த y-ஓட வேல்யூ இந்த z-ஓட வேல்யூ நான் கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 2x minus s plus t is equal to 2. ஸோ இதை in terms of xல வைக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன், 2x is equal to இது அந்த சைடு போகிறப்போ 2 minus t plus s. ஸோ அப்போ x is equal to 2 minus t plus s divided by 2. இதை கொஞ்சம் ஆர்டராக ரீஅரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1/2 வெளியில் எடுத்துடலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா s minus t plus 2 அப்படின்னு கூட எழுதலாம். சரிங்களா, ஸோ அப்போது என்னென்ன வேல்யூஸ் கிடச்சிருக்கு, x is equal to 1/2 into s minus t plus 2. y-ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா s அண்ட் z-ஓட வேல்யூ வந்து t, where s and t belongs to real number. ஸோ நீங்கள் வந்து இந்த s-க்கும் t-க்கும் எந்த ரியல் நம்பர் வேணால் சப்ஸ்டியூட் பண்ணி x-ஓட வேல்யூ நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்.